ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோர சாம்ராட் மகேஷ் ஐயர். இன்றைய தினம் இது ராசி பலன் நிகழ்ச்சி. இந்த ராசி பலன் நிகழ்ச்சியில் இன்றைக்கி உங்களுடைய நட்சத்திர ரீதியாக எப்படி இருக்குது, கிரகங்கள் சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, அதற்குண்டான அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வைத்து பலாபலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாத ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்ப்போம். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான விசேஷங்கள், நாள், நட்சத்திரம், பஞ்சாங்க குறிப்புகள். நம்மளுடைய காசி யாத்திரை ரொம்ப பிரமாதமாக நிறையா பேர் புக் பண்ணின்னு இருக்காங்க. ரொம்ப ப்ரீமியமாக போகக்கூடிய இந்த இதில் வரக்கூடிய வாரத்தோட இது நம்ம இதை க்ளோஸ் பண்ண போகிறோம். அதாவது அந்த என்ட்ரி க்ளோஸ் பண்ண போகிறோம். அதனால் யாரெல்லாம் பதிவு பண்ணுமா கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வாட்டி அயோத்தி நம்ம போக போகிறோம். காஷி, பிரயாக்ராஜ், அதே சமயத்தில் அயோத்தி, அதே போன்று கயா, இந்த 4 இடத்துக்கு பிரயாணம் பண்ணக்கூடிய அற்புதமானது. சங்கட மோக்ஷ ஆஞ்சநேயர்னு சொல்லுவார். ரொம்ப விசேஷமான ஆஞ்சநேயர் காசியில் இருக்கார். அவரை தரிசனம் பண்ணுறது சங்கடங்களை போக்கக்கூடிய அற்புதமான சக்தி கொண்டவர். இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி இதோ நம்ம பார்க்க போகிறோம். பஞ்சாங்க குறிப்புகள். 15/6/2024 குரோதி வருடம் ஆனி மாதம் 1ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் காலை 8:56 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். இன்றைய திதி அதிகாலை 12:46 வரை அஷ்டமி, பின்பு நவமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அவிட்டம், மகரம், கும்பம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்னைக்கு சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு உகந்த அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் நிறையா பேர் சனீஸ்வரருக்கு போய் அர்ச்சனை பண்ணுவாங்க, கோயிலுக்கு போவாங்க. நிறையாக்கு 7.5 சனி நடக்கும். ஜென்ம சனி, விரய சனி, அதே மாதிரி 7ஆம் இடத்துல இருக்கிறது அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இப்படிலாம் இருக்கும்போது சனி தசை சனி பற்றின படாத பாடுபடுத்துன்னு இருக்குது சார், நான் என்ன பண்ணுறது? ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய தினத்தில் சனீஸ்வரரை வேண்டதும் ஆஞ்சநேயரை வேண்டதும் ரொம்ப உகந்த பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டே இருக்கோம். 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நல்லது செஞ்சோம் அப்படின்னா நல்லது வரப்போகுது. எதிர்மறையாக இருந்தோம் அப்படின்னா எதிர்மறையாக சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு நடக்கும். அப்படிங்கிறது நம்மளுடைய கர்மா நியதி, கர்மாவுடைய கோட் நம்மளுக்கு சொல்லப்படுகிறது. அதனால் சனீஸ்வரர் என்ன பாதிக்கிறார்? ஏன்னா அவர் கர்மகாரகர்னு பேர், அவருக்கு கர்மகாரகர் அப்படின்னு பேர். சரி, இந்த கர்மகாரகர் என்னென்ன பண்ணுறார், எது பாதிப்பு கொடுக்குறார், என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் பலத்தை வச்சுன்னு இருக்கார் அப்படிங்கெல்லாம் ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் 12 ராசி நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்பு பலாபலன்களை இதோ நாம் பார்க்க போகிறோம். மேஷ ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு புதிய முயற்சிகள் பற்றியெல்லாம் நிறைய யோசனைகள் மனசில் வரும். நீங்கள் வேணால் பாருங்கள், பிரயாணம் நிறைய இந்த மாதம் இருக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் நிறைய யோசனைகள் மனசில் தோணும். மிகப்பெரிய நபர்கள்ட்ட பேசக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இசை சங்கீதம் படிச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு, பாட்டு படிச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு, வயலின் வாசிச்சுன்னு இருக்கிறவங்க, மிருத்தங்கம் வாசிச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு, ப்ளேபேக் சிங்கராக இருந்துட்டுருக்கோம், சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா மிமிக்ரி எல்லாம் ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டுருக்கவங்க, மெஜிஷியனாக இருந்துட்டுருக்கவங்க, இந்த கலை சார்ந்த இதை எடுத்து செய்துட்டு இருக்கக்கூடிய மேஷ ராசி நண்பர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய தினத்தில் பார்த்தோம்னா மாற்றங்களுக்கு உண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. கடனை அடைச்சோன்னா சார், கடனே இருக்கக்கூடாது, கடன் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும். கமிட்மெண்ட்ஸ், இந்த கமிட்மெண்ட்ஸ் தான் எனக்கு பயத்தை கொடுக்குறது. யூயோ இப்படி ஆகிடுத்துனா என்ன, அப்படி ஆகிடுத்துனா என்ன, அப்படியே ஒரு பயத்தை கொடுக்கும் இல்லையா? அது மாதிரி கமிட்மெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும். நல்ல முன்னேற்றம் உண்டு, கவலைப்பட வேண்டாம். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் அமோகமான பலன்கள் உண்டு. மிகப்பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்க கம்பெனியில் சிஇஓவாக, டைரக்டராக இருந்துட்டுருக்கோம், ஜென்ரல் மேனேஜராக இருந்துருக்கோம், சூப்பர்வைசராக இருந்துட்டுருக்கிறவங்க, மிகப்பெரிய ஒரு கம்பெனி நிறுவனம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை ஆட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள் தீர்ந்துடும். ரொம்ப நாளாக இருந்த மனக்குழப்பங்கள்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. பிளாஸ்டிக் சம்மந்தமாக, அதே மாதிரி சர்ஜனாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஸ்கின் சம்மந்தமான டாக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க, இஎன்டி டாக்டராக இருந்துட்டு இருக்கவங்களுக்கு,
அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். புது கிளினிக் ஆரம்பிக்கணும்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. நீங்கள் எடுத்து மற்றவங்களுக்கு எடுத்து சொல்கிறது வேண்டாம், சொன்னால் கேளு இது ரொம்ப பிரச்சனையான சார், நீங்கள் இதை பண்ணுங்கள் வெற்றி பாருங்கள், தானாக உங்களுக்கு வரலைன்னா என்ன கேளுங்களேன் அப்படின்னு நீங்கள் எடுத்து சொன்னவங்களுக்கு சக்ஸஸ் கூடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் முடிந்துருக்கும். மேஷ ராசி நண்பர்களுக்கு, ரிஷபராசி அன்பர்களே நல்ல பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் யோசித்து பார்த்தோம்னா நம்ம கரெக்டாக உட்காந்து நம்மளுடைய தொழில் பார்த்தோம்னா சம்பாதிச்சிடலாம். ஆனால் உட்கார முடியறது இல்லையே, இது பெரியவங்க வேலை. சார் நான் சம்பாதிக்கிறேன், உட்காந்து கரெக்டாக பிளான் பண்ணேன்னா சேர்த்துருவேன், ஆனால் என்னால் பிளான் பண்ண முடியல. அதுதான் குழந்தை படிப்பு. சார் அவன் மட்டும் உட்காந்து படித்தான் வைங்களேன் நம்பர் 1 வாங்கிடுவான். எல்லாம் தெரியுது ஆனால் படிக்க மாட்டேங்குது. இதுதான் அவங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை. இப்படி குழந்தைகளுக்கு வயசானவா அவள் பாட்டுக்கு இருக்கிற சௌகரியத்துக்கு பேசாமல் இருந்துருந்தாலும் ஓஹோன்னு இருக்கும். ஆனால் பாருங்களேன் ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருக்கா. இது வயசானவாகிட்ட. இந்த மாதிரி தொழில் படிப்பு குழந்தை இது எல்லா விஷயங்கள்லையும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலை அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வருது. கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக வெற்றி பெறும். இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறான்னு பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லுவாள். அந்த மாதிரி நம்ம என்ன யோசிக்கிறோன்னா அடுத்தது வரணும் அப்படிங்கிறது யோசிக்கிறோம். தப்பு கிடையாது ரிஷபராசி நேயர்களே. ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணுறது வெற்றி தான், நல்லது தான். இப்படியே இருந்துடக்கூடாது, இதோட முடிஞ்சிடக்கூடாது, 4 பேர் பாராட்டணும், 4 பேர் எல்லாம் சரி தான். ஆனால் இருக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணோம். ஒரு தொழில் எடுத்துட்டா ஃபினான்ஸ், எடுத்துட்டா ஃபினான்ஸ், பேங்க்கில் எடுத்துட்டா பேங்க், வேலையில் எடுத்துட்டா வேலை, சினிமா எடுத்துட்டா சினிமா, அரசியல் எடுத்துட்டா அரசியல். ஏதோ ஒரு விஷயத்தில் முழுமையாக இருந்தேன்னா ஸ்திர ராசியிலேயே அவங்களுக்கு அந்த ஸ்திரத்தை கடைபிடிச்சல்னா மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். இன்றைய தினத்தில் நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும், நல்ல முன்னேற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும், பலமாக இருந்துருக்கும். உயர பறக்கக்கூடிய பருந்து பார்த்துட்டோம்னா சப்தமே இல்லாமல் பறக்குமா. தன்னால் கொஞ்சம் தான் பறக்க முடியும். புறா பார்த்துட்டுனா பட 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 படன்னு அடிச்சுட்டு பறக்கும். ஸோ ஆக எந்த காரியத்தை எப்படி நாம் செயல்படுத்துகிறோங்கிறது இருக்குது. நம்ம அந்த காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் மற்றவாட்ட பேசுகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி நண்பர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல அமோகமான பலன்கள் உண்டு. பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் கூடி வந்துடும். நிறைய விஷயங்களில் நம்ம உட்காந்து பேச வேண்டியதாக இருக்கேப்பா, இவங்களுடைய பஞ்சாயத்தில் ஐயோ படாத பாடுபடுத்துறல அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டுருக்கும். டியூஷன் சென்டர் நடத்தின்னு இருக்கிறவங்க, ஜிம்மு நடத்தின்னு இருக்கிறவங்க, யோகா சென்டர் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு, ட்ரெயினர் ஃபிசிக்கல் ட்ரெயினராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்க ப்ரொடியூசர், ஸ்கிரிப்ட் ரைட்டர், அதே மாதிரி கவிஞராக இருந்துட்டு இருக்கிறவங்க, பாடல் ஆசிரியராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, பரதநாட்டியம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு, புதுசாக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரத்துக்குண்டான அற்புதமான நாள். மிதுன ராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கும். எங்கேனும் இந்த நிறைய பேர் இந்த குட் குவாலிட்டிஸ் இருக்கும். நிறைய விஷயங்களில் நீட்னஸ்னால் அவளைக்கிட்ட தான் கற்றுக்கணும். அதே சமயத்தில் பேச்சுனா கரெக்டாக இருப்பாங்க. பணம் டார்னு 5ஆம் தேதினா 5ஆம் தேதி கொடுக்கும். இந்த மாதிரி குணாதிசயம் இருக்கிறவா நிறைய பேர் இருப்பாள். அந்த மாதிரி உங்களுடைய விஷயத்தில் நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணி சக்ஸஸ் பண்ணக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். வாடகைக்கு விட்டு அந்த லேண்ட்லார்ட் வாடகைக்கு விட்டு அதன் மூலமாக பணம் வந்துட்டுருக்கு. இப்போ வரதில்லை, திருப்பியும் ஆட்கள் சேர்ந்துடுவாள். நல்ல காரியங்கள் கூடி வரும். தோட்டம், எதேனும் தோப்பு, ஃபார்ம் ஹவுஸு இது போன்ற விஷயங்கள் வாங்கலாம். இல்லை முதல்ல இடம் வாங்கிடலாம், இல்லை முதல்ல வீடு வாங்கலாம், இல்லை முதல்ல ஃப்ளாட் வாங்கிடலாம். இந்த மாதிரி குழப்பங்கள் இருந்த விஷயத்துக்கு முடிவு கிடைக்கும். இன்றைய தினத்தில் குழந்தைகளுக்கு படிப்பில் நல்ல மார்க் உண்டு, கவலைப்பட வேண்டாம். அவங்களுக்கு தேவையான ஸ்கூல், அதுக்குண்டான காலேஜ், அதற்குண்டான செலவுகள் கூட கண்டிப்பாக இருந்து கொண்டு இருக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு, கடக ராசி அன்பர்களே நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினம். அதாவது எங்கே போனாலும் கூட ஒருத்தர் கூட்டின்னு போயிடுவோம். செலவுகள் டபுள் செலவு. எங்கே போனாலும் கூட நீங்களும் வரீங்களா, நான் பார்த்துக்கிறேன் அதெல்லாம் அப்படின்னு சொல்லி கூட கூட்டின்னு போயிடுறது. இந்த மாதிரி இன்றைய தினத்தில் நிறையா இதனாலேயே விரயங்கள். பெரியவங்க சொல்லுவா, ஏன் அவளை சும்மா கூட்டின்னு போயிட்டு முன்னாடி பேச மாட்டா, பின்னாடி சொல்லுவாள். இப்போ பார்த்தா சொன்னால் கேட்குறது, எதாவது நம்ம சொன்னோம் வைங்க, அப்புறம் நம்மளை குத்தம் சொல்லுவா. எதுக்கு விட்டு, காசு செலவு தானே, சின்ன காசு யார் சார் சம்பாதிப்பா, அவளுக்கு என்ன கூட வந்துட்டு போகிறா. இப்படியெல்லாம் கடகராசி அன்பர்கள் சில நேரங்கள் அனாவசிய விரயம், அனாவசிய செலவுகள் பண்ணுவோம். ஆனால் அவளுக்கு தெரியும் எதற்காக அவளை கூப்பிட்டு போகிறோம்,
நம்ம தனியாக இருந்து பல விஷயத்தை யோசிக்கணும், கூட யாராவது இருந்தால் அவள் கொஞ்சம் ஹெல்ப்புக்கு இருப்பா அப்படிங்கிற யோசனைகள் மனசில் இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. தம்பி தங்கிக்கு உதவிகள் எடுத்து பண்ணுவேன். நல்லவர்களுடைய நட்பு உங்களுக்கு ஒரு பெரும் பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் மனதில் கொஞ்சம் அப்படியே தடுமாற்றம் இருக்கும். அதுக்கப்புறம் சரியாயிரும். வெளிநாடு, வெளியூர், எக்ஸ்போர்ட், இம்போர்ட், லாஜிஸ்டிக், கொரியர் சம்பந்தமான விஷயம், டெலிகாம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கைகூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில். சிம்மராசி நண்பர்களே, நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான அற்புதமான தினம். விளையாட்டு போக்கில் செய்த விஷயங்கள் பணவரவுகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். முன்னேற்றங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள், இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பிரயாணங்கள்லாம் லாபகரமாக இருந்துட்டு இருக்கும். அரசியல், அரசாங்க உத்தியோகம், அதே சமயத்தில் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். உங்களுடைய வார்த்தைக்கு மிகுந்த பலம் உண்டு. சில விஷயங்களில் நீங்கள் எடுத்து சொன்ன காரியம் அப்படியே நடக்கும். கோடிட்ட விஷயங்கள் அதே போன்று நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. டீச்சிங் லைனில் இருந்துட்டுருக்கோம், ஹெச்ஓடியாக இருந்துட்டு இருக்கிறவங்க, காலேஜ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், நர்சிங் லைனில் ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். கன்னிராசி அன்பர்களே, நிறையா அவமானப்பட்டு பழகியாச்சு சார், வாழ்க்கையில் இன்னும் ஜெயிப்பேன், நிறைய பேர் பேசட்டும் பார்ப்போம் ஒரு கை அப்படிங்கிற எண்ணங்கள் மனதார இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் மற்றவா பேசின விஷயம் மற்றவங்க சொன்னால் பரவாயில்ல, என் கூட இருக்கிறவா இப்படி சொன்னால் எப்படி மனசு வலிக்கும், எப்படியெல்லாம் சரி இருந்துட்டு போட்டோம். அதாவது இப்போ தான் புரியறது யார் என்ன எப்படின்னு இல்லை அப்படிங்கிற மாதிரி சில நேரங்கள் ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுவேன். பட் ஒவ்வொரு எமோஷனுக்கும் ஒவ்வொரு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். சிறு சிறு விஷயங்களில் நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும். ரொம்ப டேஸ்ட் பார்த்து நம்ம சாப்பிட்றதெல்லாம் போய் எது கிடச்சா சாப்பிட்ட போகலாம் சார், வயிற்று நிறைஞ்சா போதுங்கிற மாதிரி போயிட்டு இருப்பேன். உடம்பு ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். சின்ன சின்ன விஷயங்களில் முன்னேற்பாடாக எடுத்து வைத்துக்கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். இல்லைன்னா மறதியில் அங்கே போய் சீப்பு மறந்துட்டேன்னு, ஐயோ வாட்ச் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி திருப்பி அதை புதுசாக திருப்பி வாங்கிறதுக்கு உண்டானதாக மாறக்கூடாது. அப்படி வாங்குறதும் பெருமையும் கிடையாது. ஏன்னா நமக்கு பணம் வீணாகப்படாது. பணத்தை சேர்த்து வைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். கன்னிராசி அன்பர்கள் பேங்கராக இருந்துட்டு இருக்கிறவங்க, பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஃபினான்ஸ் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, ரியல் எஸ்டேட் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் கூடி வரும். துளாராசி அன்பர்களே, சில நேரங்களில் நம்மளுக்கு பாசிட்டிவாக நடக்கும், சில நேரங்களில் விரயங்களாக நடக்கும். இது டிபெண்ட்ஸ் அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து இருக்குது. இன்றைக்கி 50-50 அவங்களுக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் தேடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து எதிர்பார்த்தவங்களுக்கு ரொம்ப அமோகமான பலன்கள் உண்டு. நல்லவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த கரெக்டாக அந்த ஃபாலோஅப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய தெரிந்தவர்களை, நண்பர்களை கரெக்டாக ஃபாலோஅப்ஸ் வச்சுட்டிங்கன்னா, அவங்க கூட தொடர்புகள் வச்சுட்டிங்கன்னா அது ஒரு பெரிய நட்புகளை உருவாக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. நல்ல ஒரு வீடு வாங்கணும், நல்ல ஒரு தோட்டம் வாங்கணும், நல்ல லக்ஸரி லைஃப் வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணிகிட்டே இருக்கும். கனவுகள்லாம் பலிதமாகும், கவலைப்பட வேண்டாம். பொட்டிக்கு வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அதே சமயத்தில் சின்ன சின்ன சேமிப்புகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஹேர் டிசைனராக இருந்தவங்க, பியூட்டிஷியனாக இருந்துட்டு இருக்கவங்க, சினிமா துறையில் இருந்தவங்க, கலைத்துறையில் குணச்சித்திர நடிகராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் தேடின்னு இருக்கவங்க, இசையமைப்பாளராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே போன்று கொரியோகிராஃபராக இருந்துருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்களை தரக்கூடிய அற்புதமான காலமாக இந்த காலங்கள் இருக்கும். ஒரு தோல்வியும் பின்னாடி வெற்றிக்குண்டான வழிகாட்டுதலாக இருந்து கொண்டிருக்கும். டெலிகாமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஒரு சேல்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, மெடிக்கல் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. திருமண காரியம் எதிர்பார்த்தவங்களுக்கு தடங்களானாலும் பின்னாட்களில் வெற்றிகள் கூடி வரும். மனம் தளராத ஒரு விஷயத்தை பிறர்கிட்ட எனக்கு இப்படி ஆகிடுது அப்படி ஆகிடுதுன்னா ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் நாளைக்கு நல்லா நடந்ததுக்கப்புறம் எங்கிட்ட தான் புழம்பின்னு இருந்தால் இப்போ தான் பரவாயில்ல அப்படின்னு மற்றவர்கள் பேசக்கூடிய அளவுக்கு இருந்து கொண்டிருக்கும். அதனால் நம்மளுடைய வேண்டுதல் பூரா கடவுள்கிட்ட வச்சா போதும். மனுஷங்கள்கிட்ட வேண்டுதல் வைக்கிறது அவ்வளோ சிறப்புகள் இல்லை. விருச்சிக ராசி நேயர்களே, நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்துக் கொள்வேன். சில நேரம் மனசு சரியில்லை சார் அப்படின்னு சொன்னவாட்ட உட்கார வச்சு என்ன ஒய் வாட் ஹேப்பன் வை அப்படின்னு உட்காந்து சில நேரம் எடுத்து பேசுவேன். அவளுக்கே ஒரு பெரிய திருப்தியாகும். பரவாயில்லையே, நமக்குன்னு கேட்குறது கூட ஒரு ஆள் இருக்காளே அப்படின்னு ஒரு சந்தோஷப்படுவாள். அவள்கிட்ட பெருமையை சொல்லி, இல்லை உனக்கு எவ்வளோ திறமை இருக்குது தெரியுமா, உண்மையே அது எனக்கு கூட கிடையாதுன்னு உங்களை இறக்கினாலும் அவளை பெருமைப்படுத்தி பேசிவிடுவேன். அது அவளுக்கு ஒரு பெரிய மன திருப்தியாக தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். ஒரு சப்போர்ட் யாராவது இருந்தால் போதுமே அப்படின்னு எதிர்பார்த்தவர்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் இருந்துன்றப்பேல். அதே சமயத்தில் இன்றைக்கி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். டென்டிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு
மேலே படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க, புதிய வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு, காலேஜ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் தேடி வரக்கூடியது. ஒயர் சம்மந்தமான பிஸ்னஸ், ஹார்ட்வேர் சம்மந்தமான பிஸ்னஸ், இரும்பு சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கவங்க, 2 வீலர் ஷோரூம் வச்சுட்டு இருக்கிறவங்க, 4 வீலர் ஷோரூம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய கடை வாடகைக்கு விட்டுன்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இதை நான் போய் சொல்கிறேன், எனக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு, இந்த கான்ட்ராக்ட் மட்டும் சக்ஸஸ் ஆச்சு, நல்ல பலன்கள் தேடி வரும்னு எதிர்பார்த்த காரியங்கள்லாம் படிப்படியாக சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள். செயின் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், ஹோட்டல் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி ரெஸ்டாரண்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு. தனுசு ராசி அன்பர்களே, சில முக்கியஸ்தர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. ஒரு சில நேரங்களில் மனசு சொல்லு இது வேண்டாம், நோ அப்படின்னு சொல்லும், கரெக்டாக அதே மாதிரி நடக்கும். ஐயோ இப்படி மனசு சொல்லிச்சுங்க, எனக்கு வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம், எனக்கு திருப்பி இதையே சொல்லிட்டு இருந்தது. எனக்கு உண்மையாகவே ஆச்சரியமாக இருக்குது, எப்படி இது எனக்கு நடந்தது. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை இன்ட்யூஷனாக உங்களுக்கு தோண வரும். டக்குன்னு விளக்கு அணையிறது, விளக்காடு, சின்ன விஷயங்களில் எப்படி அஸ்ட்ராலஜர் பிரசன்னம் பார்க்குறாங்களோ அதே மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த மாதிரி இயற்கை கூட கனெக்ட் இருக்கிறவங்களுக்கு இறைவனே கூட இருக்கிறாருன்னு சாஸ்திர சம்பிரதாயங்களில் சொல்கிறது. அது உண்மைதான். அது மாதிரி தனுசு ராசி அன்பர்களுக்கு நிறைய நல்ல காரியங்கள் ஒருத்தரை பார்த்தோன்னே இடப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். செல்ஃபோன் சம்மந்தமான சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், லேப்டாப் சம்மந்தமாக, டிவி சம்மந்தமான விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாம் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, நிறைய கடை வச்சுட்டுருக்கோம், நகை கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, நகை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. ஒரு பதவி, பேர், புகழ், அந்தஸ்து எதிர்பார்த்தவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நான் பாருங்கள், மாத பலன்களே சொல்கிறேன், இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது தனுசு ராசி அன்பர்களுக்கு. மகர ராசி நேயர்களே, சின்ன விஷயங்களில் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நம்ம சரி அப்படின்னு தோன்றது மற்றவர்களுக்கு தப்புன்னு தோணும். குறிப்பாக அவிட்ட நட்சத்திரத்துக்கு, திருவோணம், உத்திராடத்துக்கு சிறப்பாக இருந்துருக்கு. இருப்பினும் ராசி ரீதியாக நம்ம கணக்கெடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் கவனம் என்பது தேவை. நட்சத்திர ரீதியாக அவிட்ட நட்சத்திரத்துக்கு இன்றைய தினத்தில் சில முயற்சிகள் தடங்களானாலும் பரவாயில்ல, கடவுள் நமக்கு இப்படி தான் வச்சுட்டு இருக்கார் அப்படின்னு யதார்த்தமாக விட்டுருங்க. செடிகளுக்கு தண்ணி ஊற்றுங்க, கொஞ்சம் நேரம் உட்காந்து அப்படி ரிலாக்ஸ்டாக தியானம் பண்ணுங்க, துளசி வழிபாடு பண்ணுங்கள், பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வாங்க, வழுக்கிற இடத்துக்கு போக வேண்டாம், இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. மற்றவாட்ட நம்ம கோவத்தை காமிக்கிறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. நிறுத்தி நிதானமாக யோசித்து செயல்பட்டால் மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மகர ராசி நண்பர்களே. கும்பராசி அன்பர்களே, அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு சற்று கவனம் தேவை. சதயம், பூரட்டாதி நட்சத்திரம் அமோகமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ராசி ரீதியாக இன்றைக்கி ஒரு அம்சம் இல்லாதங்காட்டி இன்றைக்கி ஏதேனும் டக்குன்னு அவசரப்பட்டு எந்த காரியம் பண்ணப்படாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் நிதானமாக யோசிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஃபோன் மூலமாக யார்கிட்டயா பேசும்போது கவனம் என்பது தேவை. அவசரப்பட்டு திட்டிடப்படாது, அவசரப்பட்ட கோச்சிக்கக்கூடாது. அதேமாதிரி யாராவது அட்வைஸ் ஏற்றுக்கிட்டா என்னப்பா சும்மா அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்குது, ஐடியா சொல்லுங்கள் கேட்குறேன், அட்வைஸ் சொன்னால் நான் எதுக்கு கேட்கணும் அப்படிங்கிறதுல திட்டவட்டமாக இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருப்பேன். சில நேரம் பெரியவங்க வேண்டாம் சொன்னால் கேளுன்னு சொல்கிற விஷயத்தை அப்படியே கேட்டுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரம் சில குணங்கள் எனக்கு இந்த பழக்கம் இருக்குது, விட்டோன்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது டப்புன்னு விட்டுறது நல்லது. பிறர் தூண்டி ஒரு காரியத்தை பண்ணுறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. அதே சமயத்தில் வெளிப்படையாக பேசுகிறேன்னு எல்லா விஷயங்கள்லையும் யதார்த்தமாக பேசி அது மற்றவர்களுக்கு மன கோணங்கள் வகையில் இருக்கப்படாது. கவனம் என்பது தேவை. இரவு நேரம் பிரயாணத்தை தவிர்த்துக்க நல்லது. வழுக்கிற இடத்துல போகும்போது கவனம் என்பது தேவை. தெய்வ சக்தி உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைக்கி கண்ணாடி மாற்றுறது, அதே சமயத்தில் ஏதேனும் புதுசாக ஏதேனும் ஒரு விஷயம் பண்ணுறது, இது போன்ற காரியங்கள் இருந்தால் 1க்கு 100 முறை யோசித்து 4-5 நாள் கழித்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினம். மீன ராசி நண்பர்களே, இன்றைக்கி ஆரோக்கியஸ்ய தேகலக்ஷண, அதாவது தேகத்துடைய லட்சணம் ஆரோக்கியம் தான். இப்போ அந்த ஆரோக்கியத்தை பேணி காக்கிறது நல்லது. தாயாருக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரும், கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். பேர், புகழ், அந்தஸ்து தேடி வரக்கூடியதாக இருக்குது. திருமண காரியங்கள் கைகூடும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு தெய்வாதீனமாக குழந்தை வரங்கள் உண்டு. நாம் ஒரு திட்டம் போட்டால் கரெக்டாக அது இன்னொரு விஷயத்தில் சக்ஸஸ் கொண்டு வந்து கொடுத்துடக்கூடியதாக இருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கவங்க, லேண்ட்லார்டாக இருந்துட்டு இருக்கவங்க, தோட்டம் வச்சுட்டு இருக்கவங்க, காய்கறி விற்பனை பண்ணிட்டு இருக்கவங்க, மார்க்கெட்டில் பணியாற்றிட்டு இருக்கவங்க, அரசியலில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் மிகப்பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, வீடு வாடகை கூட்டு இருக்கிறவங்களுக்கு, குடோன் அல்லது வேர் ஹவுஸ் இது போன்ற லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் நல்ல பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. மற்றவங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்டு அந்த ஒப்பீனியன் நீங்கள் செய்யலைன்னா அவள் கோச்சிப்பா. நான் தான் சொன்னேன்ல, அப்புறம் என்ன நீங்கள்
அப்படின்னு சில நேரம் பேசுவோம். அப்படி கிடையாது. அவட்ட ஒப்பீனியன் வாங்கி அந்த ஒப்பீனியன் ப்ரொசீட் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம், அதாவது நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி சனி பகவான், இந்த சனி பகவானுடைய பாதகங்கள் தீர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணினா நமக்கு பாதகம் தீரும். எப்போவுமே பெரியவங்க சொல்லுவாள் கை காலெலாம் சுத்தமாக கழுவிக்க. ஒன்று, சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு போய் சங்கல்ப அர்ச்சனை பண்ணு. தோஷ நிவர்த்தி அர்ச்சனைன்னு அவட்ட கேட்டாலே சொல்லுவாங்க. தோஷ நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்பவுமே சிறப்பாக இருந்துருக்கும். 2, யாரையும் திட்டப்படாது. 3, யார்ட்டையும் திட்டு வாங்கப்படாது. 4, அப்படி திட்டு வாங்கினா கூட தப்பு கிடையாது, திட்டப்படாது, அதில் வச்சுக்கணும் மனசில். அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னா தான தர்மங்கள் பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பார்த்துட்டேன்னா உட்காந்து ரொம்ப ஸ்ரத்தையாக இருந்துருக்கிறது. மற்றவாளுக்கு உணவு இல்லாத போது நாம் பக்கத்துலேயே உணவில்லை, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக பசியாக இருக்குது, நம்ம உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது. அவளுக்கு ஏதாவது உதவி செஞ்சுட்டு கொஞ்சம் கொடுத்துட்டு சாப்பிட்றது தப்பு கிடையாது. இந்த மாதிரி மற்றவாளுக்கு உதவி செய்கிறது நல்ல பலன். இல்லைனா இதெல்லாம் பார்த்துட்டோம்னா சனி பகவான் தர்மகாரகர்னு சொல்லுவாள். தர்மகாரகர் நம்மளுடைய கர்மகாரகர்னு சொல்லுவாள். நம்மளுடைய கர்மாவை நிலைநாட்டுறதுக்கு சனீஸ்வரர் வேண்டினா போதும், எல்லா காரியங்களும் வெற்றி அடையக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். அது குறிப்பாக இன்றைக்கி சனீஸ்வரருக்கு எண்ணெய் காப்பு சாத்துறது ரொம்பவுமே சிறப்பான பலன்களை கொடுக்கும். நீல புஷ்பம்னு சொல்லுவாள். நீல சங்கு புஷ்பத்தை சுவாமிக்கு மாலையாக சாத்துறது, கட்டி மாலையாக சாத்துறது நல்லது. எள்ளு சாதம் நிவேத்தியம் பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. நீங்கள் ஆஞ்சநேயர் வணங்குறதும் அனுமன் சாலிசா பிரார்த்தனை பண்ணிக்கிறதும் ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அனுமன் சாலிசா பிரார்த்தனை பண்ணும்போது சனி பகவான் பிடிக்க முடியாத 2 தெய்வங்கள் விநாயக பெருமானும், அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னா ஆஞ்சநேயர் தான். அதனால தான் ஆதியும் அந்தமும் கொண்டவர். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதி பிள்ளையார், அதே மாதிரி அந்தம் ஆஞ்சநேயர். ஒரு கோயிலில் ஆரம்பம் பிள்ளையார், முடிவு ஆஞ்சநேயர்னு சொல்லுவாள். அப்படி பிள்ளையாரையும் ஆஞ்சநேயர் வேண்டினா போதும், கண்டிப்பாக நமக்கு சனீஸ்வர பகவானால் இருக்கக்கூடிய பாப தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகிடும்னுவா. இந்த சனிக்கிழமை நாளில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணிக்கிற அவருடைய பாதத்தை ரட்சணம் பண்ணுறது நமக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். சனீஸ்வர பகவானால் இருக்கக்கூடிய பாபங்கள் போகிறதுக்கு பெருமாளுடைய கோயிலில் போனால் ஷடாதிரின்னு சொல்லுவோம், அப்படி மேலே வைப்பா இல்லையா, அதை வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். தீர்த்தம், அதாவது துளசி தீர்த்தம் சாப்பிட்றது நமக்கு ஒரு பாபத்தை போக்கக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். குறிப்பாக சனிக்கிழமை நாளில் பார்த்திங்கன்னா துளசி தீர்த்தம் வீடு ஃபுல்லாக புரோக்ஷணம் பண்ணி விடுறது, நம்ம மேலே புரோக்ஷணம் பண்ணிக்கிறது சனீஸ்வர பகவானுடைய தோஷத்துலேருந்து நம்ம ரெக்டிஃபை ஆகும், நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆன்மீக தகவல் குறிப்பாக சனீஸ்வர பகவானால் நமக்கு தாக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பலன்கள் நான் சொன்னேன், என்னென்ன பலன்கள் சொன்னனோ அது அத்தனையும் நீங்கள் கடைபிடித்தல்னா ஒரு பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷ் ஐயர்.